மதுரை வடக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மருது பாண்டியர் தெரு, புதூர் வண்டிப்பாதை, டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டாக்டர் சரவணனுக்கு பெண்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். மேலும் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய ஸ்ரீதர் வாண்டையார், தமிழகத்தில் மோடி மற்றும் எடப்பாடி அலை வீசுகிறது என்றும் திமுகவுக்கு எதிர்ப்பு அதிகரித்து உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் சரவணன், மதுரையை தூய்மையான நகரமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அதிமுக வெற்றி பெற்றால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். எங்களது பொதுச் செயலாளர் நாளை முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணையை ஏற்று இந்த மதுரையை தூய்மையான நகராக மாற்றுவதற்கான முழு இதுவும் உங்கள் ஒத்துழைப்போடு செய்து தருவேன் என்ற வாக்குறுதியை தருகிறேன். அந்த வாக்குறுதியிலே எல்லாம் அடங்கி விடுகிறது. பேசும்பொழுது நம்ம தலைவர் சொன்னாங்க, கார்பரேஷனில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஊழலை சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, இங்க கவுன்சிலர் யாரு? சரவண புவனேஸ்வர் என்ற கவுன்சிலர். அவர் இந்த இதுல சம்பந்தப்பட்டிருக்கார். அவர் மண்டல தலைவராக இருந்து அவங்க தலைவர் ஸ்டாலினால ராஜினாமா செய்ய வச்சிருக்கிறாங்க. அவர் இந்த ஊழல்ல தளபதி மற்றும் இன்னும் மற்ற 4 மண்டல தலைவரோட மேயரோட சேர்ந்து கூட்டாக உங்களுடைய பணத்தை, நம்மளுடைய பணத்தை 200 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சு இன்னும் உங்களுக்கு 500,000 கொடுத்து திரும்பவும் ஒரு ஓட்டை வாங்கி திருப்பி கேளிக்கையில் ஈடுபடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நீங்க நிச்சயமாக இடம் தரக்கூடாது. நமது மதுரை, அது நமது பெருமை. அதை காப்பாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. வரக்கூடிய இந்த 23ஆம் தேதி உங்கள் பொன்னான வாக்குகளை புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை இலையில், புரட்சி தலைவர் அம்மாவின் வெற்றி சின்னமான இரட்டை இலையில், ஐயா எடப்பாடியாரின் வெற்றி சின்னமான இரட்டையில் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தர வேண்டும். செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலைதான் வீசுகின்றது. மோடி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவு அலையை வீசுவதை பார்க்கின்றேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்ப்பை பார்க்கின்றேன். எங்கு சென்றாலும் அமைச்சர் பெருமக்கள் வாக்கு சேகரிக்க சென்றால் அவர் தொகுதி உள்ளரே விடாமல் விரட்டடிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. அதே போல அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அங்கு மாவட்ட செயலாளர் கூட அவர்கள் தொகுதியில் வாக்கு சேகரிக்க முடியல திமுகவால். அப்படி ஒரு திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலை இருக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அலை வீசிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் அங்கே முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நீங்கள் நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் ப. சரவணன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக இந்த அதிமுக ஆட்சி அங்கே இடம் பிடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மற்றும் டாக்டர் ப. சரவணன் அவர்கள் எனக்கு 20 ஆண்டு காலமாக தெரியும். நல்லவர், நல்ல மருத்துவர், மக்களுக்கு மனித நேயத்தோடு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர், நல்லவர். மருத்துவ வசதி எல்லாம் 50% குறைந்த செலவில் நவீன வசதிகளுடன் நான் மருத்துவ வசதிகள் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று தொகுதி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி வருகின்றனர்.